இந்த எல்லா கடவுள்களுக்குமே வந்து வயசாகாது. ஞாபகம் உங்கள் வீட்டுக்கு படம் ராமர படம் பாருங்கள், முருகன் படம் பாருங்கள், எந்த படத்தை எல்லா படமுமே அழகாக இருக்கும். அது யாருமே வயசான கிழவனா வந்து கடவுள் காட்டப்படாங்க. அந்த மாதிரி வேஷத்துக்கு நான் மாட்டினேன். அதனால ஏபி நாகராஜன் வந்து முருகனுக்கு என்ன தான் போட்டார், சிவனுக்கு என்ன தான் போட்டார். திருப்பரங்குன்றத்தில் நீ சீத்தால் பாட்டு நேரத்தில் போய் பாருங்க. அந்த வேஷம்லாம் இன்னைக்கு பண்ண ஆளே கிடையாது. சூர்யா கார்த்தி வந்து நிச்சயமா என்னை விட பிரமாதம் ஆக்ட் பண்ணா தெரியும். முருகன் வேஷம் போட முடியாது. முருகன் வேஷம் சிவக்குமார் தான் போட முடியும். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். பேட் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 78, 79 நம்ம நடிப்பு கத்துக்கிட்டோம், பிரமாதம் பண்ணிடுவோம்னு நினைக்கும் போது பாரதிராஜா மகேந்திரன் பாலமேந்திரா கலாச்சாரம் உள்ள வருது. 5 ரூபாய்க்கு நடிச்சோன்னா 50 ரூபாய்க்கு நடிச்சிட வேண்டாம், இவனை போடாதீங்க நினைச்சாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நெட்டில் போய் பாருங்க. ரோசா பூர கேமரா படம், அதை சுத்தமாக நடிக்கவே கூடாதுன்னு நினச்ச படம். நீங்கள் இந்த நெட் எடுத்து பாருங்கள். பட் கடைசியில் வந்து என்னுடைய மனைவி வந்து சிவச்சந்திரன் கூட ஒரு ரூமில் படுத்துருக்க மாதிரி ஒரு ஷாட் வரும். அப்போ அந்த சத்தம் கேட்டு போய் நான் வந்து குடிசைக்குள்ளே ஒரு தீக்குச்சி உடச்சி இப்படி பார்க்காம ஒரு ஷாட் வரும். இங்கே நான் வழக்கம் என்ன பண்ணோம், சிவாஜி மாதிரி நம்ம சம்சாரம் தப்பு எடுக்கணும் அப்படின்னு எதுவுமே பண்ணல. ஒரு 87 கதாநாயகிக, ஒரு 150 ரூபா தாலி கட்டி, ஒரு 50 டைரக்டர்கிட்ட நடித்து ஒரு 40 வருஷம் ஓட்டுக்கப்புறம் தாங்க முடியல நடிச்சு போதுன்னு கடைசியாக நடித்த கதாநாயகி தாங்க முடியாது. தேவிகான்னு ஒரு அம்மா. அந்த அம்மா முதல் ஆடின ஒரு படத்தில் நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த அம்மா ஹீரோயின். அப்புறம் நான் SSLC முடிச்சு ஓவியத்தில் போய் 7 ஆண்டு முடிச்சு அப்புறம் நடிக்க போய் எத்தனை வருஷம் கூட்டி பாருங்க. அந்த அம்மா எனக்கு ஜோடினா பாட்டியம்மா ஜோடி. சார் வந்து 365 நாளில் 60 நாள் வீட்டில் இருப்பார், ஆஃபீஸில் இருப்பார், 300 நாள் ஆஸ்பத்திரியில் இருப்பார். தம்மடிச்சு அதாவது பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. துக்குள காட்சி போய் பார்த்தீங்கன்னா இப்படி உயிர் போராடி இருந்த மனுஷன் சிவகுமார் பேசுறான்னு சொல்லி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து டிவி வச்சு அந்த ப்ரோக்ராமை பார்த்து அதை பார்த்துட்டு மறுநாள் நான் போனேன். இங்கே டெக்காஸ் டைம் ஓட்டை போட்டிருக்காங்க. அவருக்கு பேச முடியாது, சவுண்டு வராது. அது ஒரு வெள்ளை ஸ்லேட்டில் எழுதி காட்டுன்னு நான் வச்சுருக்கேன். உன்னுடைய ஞாபக சக்தி யாருக்கும் வராது, உலகத்தில் யாருக்குமே வராது. 80 வயசு தாண்டி யாராவது கை தூட்டுங்கப்பா. ஒருத்தன் கிடையாது. 80 வயசு தாண்டியா? 95 வா, நீங்கள் இந்த பக்கம் வாங்க. எனக்கு ஒரு வில்லன் இருக்காங்க பாருங்க. 95 வயசு ஒரு வில்லன் வந்திருக்காங்க பாருங்க. அப்ப அவங்க கால் உழுக்க மாட்டாங்க. சல்யூட் அன்னைக்கு இந்த வருஷப்புறத்துல நாள் பார்த்துட்டேன். நான் வந்து இந்த மேடை ஏறதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்போ கடைசியில் புஸ்தகத்தை பற்றி கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன். மேடைக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் எங்கேயோ ஒரு வில்லேஜில் கோயம்புத்தூரில் பள்ளிக்கூடம் இல்லாத, குடிதண்ணீர் வசதி இல்லாத, டாய்லெட் வசதி இல்லாத, மின்சாரம் இல்லாத ஊரில் பிறந்து 11 பேர் பள்ளிக்கூடம் போனோம். எல்லாம் ட்ராப்ட் ஆகி நான் ஒருத்தன் தான் SSLC பாஸ் பண்ணேன். 1957 பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ஜினியரிங் காலேஜ் போகலான்னு முடிவு பண்ணும்போது, இல்லை உனக்கு ஓவியம் நல்லா வருது, நீ ஓவியம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ காமராஜர் அவர்கள் ஒரு ஓராசிரியர் பள்ளி, அதாவது தமிழ்நாட்டுக்கு எல்லா கிராமங்கள்லேயும் பள்ளி இருக்கணும் அப்படிங்கிற திட்டத்தின் பேரில் ஓராசிரியர் பள்ளி துவக்கி, அரசு பள்ளி, அதில் ஒருத்தர் ஆசிரியராக வந்து சேர்ந்தார், குமாரசாமி. அவர் தான் என்னை வந்து பாதை மாற்றி நீ ஓவியனாக வேண்டும் என்று சொன்னவர். அப்புறம் பிறகு சென்னை வந்தேன். சென்னை வந்து ஒரு வருஷம் மோகன் ஆர்ட்ஸ் விளம்பர கம்பெனியில் ஆப்ரேட்டிவ்ஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் இந்தியா பூரா சுற்றி ஓவியங்களை வரைஞ்சேன். ஓவியக் கல்லூரியில் படிக்கிறது என்பது வேறு. அந்த விடுமுறை நாட்களில் ஒவ்வொரு புராதனமான கோவில்கள், சிற்பங்களோட ஊர்களுக்கெல்லாம் போய் அங்கே படம் வரைவது என்பது வேறு. நான் வந்து இந்த குவார்ட்டடி ஆப்படியான வில்லையில் திருவண்ணாமலை போவேன். 1963 திருவண்ணாமலை போய் 4 நாள் தங்கிறதுக்கெல்லாம் வசதி கிடையாது. அங்கே வந்து விருதுநகர் நாடார் சத்திரம்னு கொண்டு இருந்தது. அங்கே வந்து ஓசியில் தங்கிட்டு நீங்கள் இங்கே படுத்துக்கலாமே தவிர குளிக்கிறதுக்கு வசதி கிடையாது, சாப்பாட்டுக்கு போட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் காலை கடனை கழிப்பதற்கு திருவண்ணாமலை மக்கள் தூங்கிட்டு இருக்கும்போது இருட்டில் போகணும். நீங்கள் ஒருத்தாண்டி இருட்டில் போயிட்டு அங்கேயே ஒரு குளம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் கிளம்பிட்டு படம் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை குளிக்க முடியும்.
குளிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிறது 4 நாள் கொடுக்கணும். 4 நாள் கொடுத்து குடிச்சிட்டு அப்படி திருவண்ணாமலை 1963 வரைந்த ஓவியங்கள்லாம் இன்னும் சாகா வரம்பற்றவை. நான் போயிடுவேன், அந்த ஓவியங்கள்லாம் உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறம் மதுரை கோவில் 1962 போய் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே காலை 8 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் சிங்கிள் சிட்டிங். ஒரு தடவை யூனிட் பண்ண போனேன், மத்தியானம் சாப்பிடலாம் கிடையாது. 8 மணிக்கு உட்காந்து சாயங்காலம் 6 வரை சிங்கிள் சிட்டிங்கில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அதெல்லாம் புஸ்தகங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பதி போய் கருட உற்சவம் ரத உற்சவ டைமில் போய் மேல் திருப்பதியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. இந்த கூட்டத்தில் அந்த 2 பேர் உட்காந்து ஒரு நடுவு கீழே அதுக்கு கால் கடி படுத்துக்கணும். அங்கே தான் இடம் கிடச்சிது. அப்படி மக்களுடைய நடுவுலேயே படுத்திருந்து அதிகாலை 4 மணிக்கு எழுந்து வெளியில் டாய்லெட் போயிட்டு கைப்பும் படித்து குடிச்சிட்டு நான் வரைந்த ஓவியமெல்லாம் இருக்கிறது. இப்படியெல்லாம் 7 ஆண்டுகள் நான் வரைந்த ஓவியங்கள் ரொம்ப அடக்கமாக சொல்கிறேன். அந்த 24 வயதுக்குள் நான் வரைந்த ஓவியங்கள் இந்தியா பூரா சுற்றினா கூட நீங்கள் அந்த ஓவியர்கள் பார்க்க முடியாது. அது மாதிரி வரைந்து முடியும் போது இன்னொரு கண்டம் வந்தது. நீங்கள் 15ஆம் நூற்றாண்டு ஓவியங்களை வரைகிறீங்க, இப்போ மாடர்ன் ஆர்ட் வந்துடுச்சு, நீங்கள் அகாடமிக்காக வரைகிறீங்க, எதுக்கு இருக்கிற மாதிரி வரைகிறீங்க? தஞ்சாவூர் ஒரு கிளிக் பண்ணால் ஃபோட்டோ வருது, அதே மாதிரி வரைகிறீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு கட்டம் ரவிவர்மாவெல்லாம் முட்டாளுன்ட்டானுங்க. ரவிவர்மா தான் நமக்கு எல்லா கடவுளுக்கும் மனித உருவம் கொடுத்தாள், அவரே முட்டாளுன்ட்டாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் பிரமாண படம் வரைகிறோம், பட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும் யோசித்த காலகட்டத்தில் பாதை மாதிரி திரைப்படத்துறையில் எனக்கு வாய்ப்பு வந்தது. இப்போ திரைப்படத்துறைக்கு போகும்போது எம்ஏ படித்த ப்ரொஃபஸர் போய் கலப்பை பிடிச்சி விழுக முடியுமா? கிராமத்தில் போய் கலப்பை பிடிச்சி விழுகிறது என்ன டெக்னிக்கு? எம்ஏ படித்ததுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்குதா? சம்மந்தம் இல்லாமல் நான் அந்த துறைக்குள்ளே போய் பேலட்டு ப்ரஷ்ஷு பெயிண்டெல்லாம் மிக்ஸ் பொட்டலம் கட்டி வச்சுட்டு சினிமாக்குள்ளே போனேன். சினிமாக்குள்ளே போனால் எம்ஜிஆர் சிவாஜி உச்சத்தில் இருக்காங்க. அப்போ நான் புதுமுகம், அதாவது காலேஜ் பையனுக்கான வயசும் இல்லை, அதாவது ஹீரோன்னு சொல்லுக்கு ஒரு வயசு வேணும் இல்லை, ஒரு மேன்லினஸ் வேணும், அதுவும் இல்லை. ஸ்கூல் பையனும் தாண்டியாச்சு, நடுவில் டீனேஜ் பையன். அப்போ எப்படி வேஷம் கொடுப்பாங்க? அப்போ தான் இந்த எல்லா கடவுள்களுக்குமே வயசாகாது. ஞாபகத்துக்கு உங்கள் வீட்டுக்கு படம், ராமர படம் பாருங்கள், முருகன் படம் பாருங்கள், எந்த படத்தை எல்லா படமுமே அழகாக இருக்கும். அது யாருமே வயசான கிழவெல்லாம் கடவுள் காட்டப்படாங்க. அந்த மாதிரி வேஷத்துக்கு நான் மாட்டினேன். அதனால் ஏபி நாகராஜன் முருகனுக்கு என்ன தான் போட்டார், சிவனுக்கு என்ன தான் போட்டார், ராமனுக்கு என்ன தான் போட்டார், மகாவிஷ்ணுக்கு என்ன தான் போட்டார். கம்ப்ளீட் எல்லா வேஷங்களும் ஒரு 5-6 வருஷம் போட்டு கொஞ்சம் உடம்பு முத்தவரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாலச்சந்திரன் நாடகங்கள்லாம் போய் பார்த்தேன். பாலச்சந்திரன் உச்சத்தில் இருக்கார். அப்போ நாடகங்களில் போய் எதிர்நீச்சல் நாடகத்துக்கு போய் ராஜா நம்ம நாடகத்துக்கு வாங்கும்போது நாகேஷ் மாடிப்படி மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சுப்பார். பழசுங்க தான் பண்ணார். அந்த நாகேஷ் நடிக்கிறத பார்த்துட்டு வீட்டுக்கு நைட்டு பூரா போக முடியல. நீ ஊரில் ஏமாற்றிட்டு இருக்கிற, மூஞ்சி வச்சு ஏமாற்றி, சத்தியம் உள்படவே மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சோன்னா நாடகம் சேரணும்னு முடிவு பண்ணி நானே சொந்த நாடகம் கொடுக்க ஆரம்பித்து 1967 நாடகம் ஆரம்பித்து அப்போ சபாக்கள் பரபரப்பாக இருந்தது. நீங்கள் சென்னை அன்னைக்குள்ள சென்னை இல்லை, 120 சபா இருக்குது. ஒரு நாடகம் நீங்கள் போட்டால் 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி 10 சபா சேர்ந்தால் கூட இந்த மாதிரி ஹால் ஃபுல்லாக மாட்டேங்குது. அப்படி நாடகங்கள் போட ஆரம்பித்து இந்தியா பூரா சுற்றி மேஜர் சுந்தரராஜனோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 1000 நாடகங்கள் நடித்தேன். கல்கத்தாவை தவிர பாக்கி தான் உட்காந்துருக்கு. கோமர் சுவாமிநாதன் அப்பாவின் நாடகம் அவங்க அப்பா எழுதி கொடுத்தா. டெல்லி மாமியார் 2 நாடகமும் கோமர் சாமிநாதன் பொண்ணு உட்காந்துருக்கு, இந்த பாப்பா உட்காந்துருக்கு. அவங்க அப்பா எழுதி கொடுத்த நாடகம்லாம் அந்த தண்ணீர் படம்லாம் அவங்க ஃபாதர் எழுதுந்து அதெல்லாம் நடித்தேன். அது நடித்து முடிஞ்சோடனே வழக்கம் போல் 78 79 நம்ம நடிப்பு கற்றுக்கிட்டோம், பிரமாம் பண்ணிடுவோம்னு நினைக்கும் போது பாரதிராஜா மகேந்திரன் பாலமேந்திரா கலாச்சாரம் உள்ள வருது. 5 ரூபாய்க்கு நடிச்சோன்னா 50 ரூபாய்க்கு நடிச்சிட வேண்டாம், இவனை போடாதீங்கன்னான்ட்டாங்க. அதாவது நடிச்சிடும் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை நெருப்பை தொட்டுடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண அப்படிம்போம்ல, அதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு வீடு தீப்பற்றி எரியுது, இல்லை ஒரு பையன் சைக்கிள் கீழே அடே அப்படிலாம் அந்த மாதிரி எக்ஸ்பிரஷனே பண்ணக்கூடாதுட்டாங்க. இப்போ கவரிமான்னு ஒரு படத்தில் பிரமிளாவை யாரோ ரேப் பண்ணுற சீன் வருது. சிவாஜி க்ளோஸை போட்டுப்பாங்க, அந்த கண்ணை பெருசாக்கி அப்படிலாம் பண்ணி இதை ஆட வச்சு வாயை ஆட வச்சு அதெல்லாம் அதில் எதுவுமே பண்ணக்கூடாது. நடிப்பெல்லாம் ஒன்றுமே வேண்டான்ட்டானுங்க. அப்போ மேஜர் சொன்னால் ஐயா இது மாதிரி யாருமே நடிப்பு வேண்டான்னு சொல்கிறாங்க, நான் நாடகம் நிறுத்திலாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நெட்டில் போய் பாருங்கள். ரோசா பூர்வக்காயின்னு ஒரு படம், அதை சுத்தமாக நடிக்கவே கூடாதுன்னு நடித்த படம். நீங்கள் நெட் எடுத்து பாருங்கள்.
படத்து கடைசியில் வந்து என்னுடைய மனைவி வந்து சிவச்சந்திரன் கூட ஒரு ரூமில் படுத்துருக்க மாதிரி ஒரு ஷாட் வரும். அப்போ அந்த சத்தம் கேட்டு போய் நான் வந்த குடிசைக்குள்ளே ஒரு தீக்குச்சி உடச்சி இப்படி பார்க்காம ஒரு ஷாட் வரும். இங்கே நான் வழக்கம் என்ன பண்ணோம், நம்ம சிவாஜி மேலே நம்ம சம்சாரம் தப்புட்டுக்கணும் அப்படின்னு எதுவுமே பண்ணல. அப்படியே இப்போ எடுத்துப்பா நெட்டில் எடுத்து போகிறேங்க, குச்சி உடச்சி இப்போ கையில் பிடிச்சிட்டு இருப்பேன், கண்ணை கூட சிமெண்ட்டில் பார்த்துட்டே இருப்பேன். என்னை இன்சர்ட் பண்ணி பாட்டுவாங்க. அந்த அப்போ சிவச்சந்திரன் கால் மேலே கால் போட்டிருப்பான். என் பொண்டாட்டியோட என்னை திரும்பி பார்ப்பாங்க, எந்த ரியாக்ஷன் இருக்காது. அப்படி பார்த்துட்டு உடனே திரும்பி வெறும் கால் மட்டும் நடந்து போய் கிளைமாக்ஸில் குளத்தில் வந்து சேர்த்து போவேன். இப்படி நடிக்கும்போது நடிப்பை கூடாதுட்டாங்க. இப்படியெல்லாம் துன்பங்களை அனுபவித்து அப்படி ஒரு 40 வருஷம் ஓட்டி ஒரு 87 கதாநாயகிக, எத்தனை பேர் 87 கதாநாயகர், ஒரு 150 தடவை தாலி கட்டி ஒரு 50 டைரக்டர்கிட்ட நடித்து ஒரு 40 வருஷம் ஓட்டுனதுக்கப்புறம் தாங்க முடியல நடிச்சது போதுன்னு கடைசியாக நடித்த கதாநாயகி தாங்க முடியாது. முதல்ல ஞாபகம் வச்சுங்க, துவக்க காலத்தில் வந்து என் கூட நடித்தவங்க தேவிகான்னு ஒரு அம்மா. அந்த அம்மா முதல் ஆடின படத்தில் நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஞாபகம் வச்சுங்க, நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த அம்மா ஹீரோயின். அப்புறம் நான் எஸ்எல்சி முடித்து ஓவியத்தில் போய் 7 ஆண்டு முடித்து அப்புறம் நடிக்க போய் எத்தனை வருஷம் கூட்டிப்பாருங்க. அந்த அம்மா எனக்கு ஜோடினா பாட்டியம்மா ஜோடி நினச்சிப்பாங்க. இதெல்லாம் நான் நடிக்கிறவங்க வந்து அப்புறம் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி விகடன் ஒரு விருது கொடுத்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காஞ்சனா ஒரு அம்மா வந்து 80 கோடி தானம் பண்ண காஞ்சனா வந்து வச்சுருக்காங்க. அந்த அம்மாவுக்கு வந்து என்ன பார்வை உந்தன் பார்வைன்னு காதலுக்கு நேரம் படம் 1962 வந்து அதில் வந்து முத்துராமன் அந்த அம்மா பீச்சில் ஆடிட்டு போவாங்க. பேரழகி தேவதமாக இருப்பாள். அந்த அம்மா 62 ஹீரோயின் நடித்தவா 66 மோட்டார் சம்பளம் எனக்கு ஜோடி நடிக்கிறாங்க. சும்மா இருக்க மாட்டாங்க வந்துட்டு ஐ லவ் யூ போட சின்ன பையன்ட்டா. ஐயோ என்ன பார்த்தா என்னை விட நம்ம 3 வயசு பெருசு. இப்படியெல்லாம் வந்து துன்பப்பட்டு அப்புறம் கந்தன் கணி படத்துக்கு வரும்போது 2 பக்கம் இந்த பக்கத்தில் இன்றைக்கி அந்த அம்மா வந்து கந்தன் கணியில் வள்ளியாக நடிக்கும்போது இந்த பக்கம் தேவியான விஜயா நடிக்கும்போது அந்த அம்மாவை சரி நான் இன்றைக்கி யாருமே கனவுல அந்த அம்மா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும் சத்தியமாக அந்த அம்மா வச்சுக்க மாட்டேன், நானும் வச்சுக்க மாட்டேன். 67 இருந்து போய்க்கப்புறம் அந்த அம்மா பிற்காலத்தில் வந்து முதலமைச்சராகி நாட்டானாங்க. அப்புறம் கேஆர் விஜய் அந்த பக்கம். இப்போ திருப்பரங்குன்றத்தில் நீ சீட்டால் பாட்டு நேரத்தில் போய் பாருங்கள். அந்த வேஷம்லாம் இன்றைக்கி பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. இப்போ சூர்யா கார்த்தி வந்து நிச்சயமாக என்னை விட பிரமாதம் ஆக்ட் பண்ணால் தெரியும், முருகன் வேஷம் போட முடியாது. முருகன் வேஷம் சிவகுமார் தான் போட முடியும். புரியுதா? இந்த மாதிரிலாம் போட்டு நடித்து 40 வருஷம் நூடுல்ஸாக போய் ஒரு நாள் இது வரைக்கும் மேக்கப் போடுறது போது இனிமேல் சாகும் வரை மேக்கப் போடக்கூடாதுன்னு 1965 ஜனவரி மாதம் 19ஆம் தேதி சீரியல் அண்ணாமலை முடிஞ்சது. முன்னாடி சித்தி முடிஞ்சு அண்ணாமலை முடிஞ்சு இனிமேல் நாம் சாகும் வரை மேக்கப் போடக்கூடாது அப்படின்னு முடிக்கும்போது அதே 1925 அதை இந்த மனுஷன் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்காரு ஸ்டாலின் குணசேகரன் வந்து இவரோட புத்தகத்தோட 25 ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் எதிர்காலமாக பிளாங்காக இருக்குது, அதை பற்றி இனிமேல் நடிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போவே இவருக்கு யாராவது தூது அனுப்பி சிவகுமார் வந்து மேடையில் பேச விடுங்க, ஈரோடு புத்தகத்தில் துவக்க 2025 அன்னைக்கே என்னை மேடையில் கூப்பிட்றாரு. யோ அட்ரஸ் தெரியாமல் கேட்குறான், போக சொல்லியா சொல்லிட்டேன். அடுத்த வருஷம் விடாப்புடியாக வந்து இல்லைங்க போன வருஷம் விட்டோம், இந்த வருஷம் நீங்கள் வந்தாலும் 2006 கூப்பிட்றாரு. அப்போ நான் சொன்னேன், சார் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் அட்ரஸ் தப்பாக இருந்துட்டீங்க, எனக்கு நடிப்புக்கு மேலே போய் சம்மந்தம் இல்லைங்களா சார், உங்களுக்குள்ளே ஒரு பேச்சாளர் ஒழிஞ்சிட்டு இருக்கிறான், அவனை நீங்கள் வெளியே கொண்டாடணும்ட்டான். என்னடா இப்படி உயரம் வாங்குறானே அப்படின்ட்டு ஒன்றும் தலைப்புக்கு சொல்லி பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம பெரிய ஆள் கிடையாது, சும்மா தேமத தமிழோசை அப்படின்னு தலைப்பு வச்சுக்கிங்க சார்ன்ட்டேன். ஓகேன்னு இப்போ தான் பெரிய பேச்சா அண்ணாத்தலை மாதிரி பேசுவார்னு சொல்லி தலை கொடுத்துட்டாரு. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், என்ன பண்ணேன், யாதும் ஊரே யாவரும் கேடு தீரும் நந்தும் புறதர வாரா நோதரம் தனிதம் அவற்றோரன்னா சாதனம் புதுவதன்றே வாழ்தல் இனிதியான மகிழ் தண்டு மிளமே முனிவன் இன்னாது எந்தள மிளமே மின்னோடு வானம் தன்றுழி தலை ஆறாது கல்பொழுது இறங்கு மல்லர் பேரியாற்று நீர் வழி படுவோம் புனை போல ஆறுவிலை முறை வழி படிவம் என்பது திறவோர் காட்சியின் திணைந்தன மகளின் மாட்சியின் பெரியோரை வியத்தல மிளமே சிறியோரை இகழ்தல் அதனின் மிளமே. இதுக்கு வழக்கம் சொன்னோம். உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரம் அமிர்தம் இயமே ஆய்வின் இனிதான் தமிழ் உண்டால் மிளரே முனிவர் துஞ்சல் முதல் பிறர் 5 புகழ் உயிரும் கொடுக்குவர் பழியின் உறவுடன் பெரியும் கொள்ளர் அயர் மிளர் அன்னமாட்சி அனைவராகி தமக்கிற முயலால் நோண்டால் பிறக்கிற முயலர் உண்மையானே. இப்படி பல்லு போகிற மாதிரி 10-15 வச்சு அடிச்சு, அப்போ பாரதியார் பாட்டு கொஞ்சம் கண்ணதாசன் பாட்டை கொஞ்சம் வச்சு எல்லாரும் நொப்பி 1.5 மணி நேரம் பேசினேன். நம்ப மாட்டேங்க, 5000 பேர் ஒரு ஆள் எழுந்து போகிறேன் என் லைஃப்பில் முதல் தடவை. இப்போ நீங்கள் மொத்தமாக பார்த்தா 200 பேர் இருப்பீங்க, கிட்டத்தட்ட 5000 பேர் உட்காந்துருக்காங்க. இப்படி 10-15 பாட்டுகளை போட்டு ஒப்பேற்றி 1.5 மணி நேரம் பேசினோடனே ஒரு ஆள் எழுந்து போலிங்க. நைட்டு பூரா தூங்குறேன், ஐயோ நான் பேச்சாளர் ஆகிட்டேன் அப்படின்னு. நம்ம பேச்சாளர் ஆகிட்டாங்க ஈரோடுக்காரங்க அப்படின்னு.
அதே மாதிரி இப்போ சொல்கிறேன், ஈரோடு மாதிரி ஆடியன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இல்லை உலகத்திலேயே பார்க்க முடியாது. அதாவது தப்பாக பேசினா கூட பொறுமையாக டே அதுக்காகன்னு கேட்கவே மாட்டாங்க. தப்பாக பேசினா கூட அவ்வளோ பொறுமையாக உலகத்துலேயும் நீங்கள் ஆடியன்ஸ் பார்க்க முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைப்பாக பேச ஆரம்பித்து நம்ப மாட்டேங்க. 67 வயசில் எங்கள் 67 வயசு கைதுங்க 4-5 பேர் யாராக இருக்காங்க? 67 வயசு யார் இருக்கிறீங்க? ஐயா ஒருத்தருக்கு 67 வயசு 2, 3, 4. உங்கள் வயசில் நான் வந்து கம்பராமாயணம் படித்தேன். எந்த வயசில்? 67 வயசில். நீங்கள் 3 பேர் நாளைக்கு சொல்கிற அந்த பாட்டில் நீங்கள் சொல்லணும், ஓகேவா? யுத்தகாண்டம்ங்கிறது இப்போ 10,000 பாட்டு கம்பராமாயணத்தில். 10,000 பாட்டில் யுத்தகாண்டம் மட்டும் கிட்டத்தட்ட 4,000 பாட்டு வருது. அதாவது ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு வந்துட்டான், என்ன சொல்லி கேட்க மாட்டேங்கிறான். கும்பகோணம் சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேன், விபீஷன் சொல்லி கேட்க மாட்டேன், துரத்தி விட்டான். அவன் போய் அந்த காம்பவுண்ட் சேர்ந்துட்டானுங்க. அப்புறம் வார் நடக்குது, இவன் தோற்று போகிறான். அப்புறம் கும்பகோணம் போகிறான், இவன் தோற்று போகிறான். அப்போ இந்த சீது போகிறான், தோற்று போகிறான். கடைசியாக போய் ராமன் விட்டாம்பில் ராவணன் சேர்த்து போயிட்டான் அப்படின்னு கதை. இப்போ நான் சொல்கிற பாட்டு யாராவது நான் திருப்பி சொல்லி பார்ப்போம். ஆசில் பரதாரம் அவை அம்சரை அடைப்பேன், மாசில் புகழ் காதல் உருவேம், வளமை கூற பேசுவது மானம் இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நந்துனன் கொற்றம். உகனொடும் ஐவரானேம், முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடும் அறுவரானேம், எம்முறை அன்பின் வந்த அகன் அமர் காதலைய நின்னொடும் இடுவரானேம், புகழரும் கானம் தந்து புலவரால் புரிந்தான் ஒன்றை. ஆணையா உமக்கு அமைந்தன மாறுதம் அறிந்த பூளையாயின கண்டனை, இன்று போய் போர்க்கு நாளை வாயன நல்கினன், நாகியிடம் கம்கின் வாழை தாவறு கோச நாடுடைய வள்ளல். அப்படி அடுத்தது வந்து வாரணம் பொழுத மார்பும் வலையினை எடுத்ததோடும் நாரத முனிவர் கேட்ப நடைமுறை கொடுத்த நாவும் தாரணி மவுலி வத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் கடத்தை ஓட்டு வெறுங்கையே மீண்டு போனான். வென்றியவன் வருவன் என்று உரைக்கிறேன், விதி நின்றது படர் விழித்து உந்துகின்றது, பொன்றுவன் பொன்றினால் புலன்கொள் தோழியை நந்து எனதாய விடுது நந்தாரோ. இப்படி 100 பாட்டை 67 வயசு ரெடி ஆகிட்டீங்களா? இப்போ 10 அனுப்பிக்கிறேன். கொஞ்சம் கை தூக்குனீங்க, 6 ரூபாய் கை தூக்குறா ஒருத்தர், கை கும்பிடா தூக்குறான்னு பேசுகிறான்னு சொல்லலை. 60 பாட்டை 100 பாட்டை மனப்பாடம் பண்ணி 67 வயசில் ஈரோடு புத்தகத்தோட வேளாண் மகளிர் கல்வியில் அது இந்த மனுஷன் நான் போட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. 10,000 பாட்டு 1000 சுருக்கி 1,100 100 பாட்டை சொல்லி முடிக்கும்போது மொத்த ராமாயண கதையை அடங்கிடணும். அதை வந்து 67 வயசு பண்ணி இப்போ நெட்டில் போய் பாருங்கள், அதான் வருது. இதுக்கப்புறம் மகாபாரதம் அதே மாதிரி. மகாபாரதம் இன்னொரு மாபெரும் காவியம், 100-150 கேரக்டர் இருக்கும். அதை போல் 4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி நான் பேசி முடிச்சு நாளைக்கு காலை விஜய் டிவி டெலிகாஸ்ட் ஆகுது. ஜெயலலிதா அம்மையாக வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க. சொல்கிறாங்க சிவகுமார் ஸ்பீச் வருதாமாப்பா அப்படின்னு. மத்தியானம் 12 to 2 டெலிகாஸ்ட் பண்ணாங்க. மத்தியானம் 12 to 2:30 டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பூங்கண்ணன் ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கப்பா, லஞ்ச் சாப்பிட முடியாது, சிவகுமார் கம்பராமாயணம் மகாபாரதம் பேசுகிறான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிவி முன்னாடி வந்து ஜெயலலிதா முதலமைச்சர் வந்து ப்ரோக்ராம் பார்த்துருக்காங்க. சார் வந்து 365 நாளில் 60 நாள் வீட்டில் இருப்பார், ஆஃபீஸில் இருப்பார், 300 நாள் ஆஸ்பத்திரியில் இருப்பார். தம்மடிச்சு அதாவது நீ பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. நீ துக்குளுக்கு ஆஃபீஸை பார்த்து போய் பார்த்தீங்கன்னா இப்படி 5 நிமிஷம் போனதுக்கப்புறம் லேசா வாடா சகிமா மாறு 5 நிமிஷம் இப்படி உயிர் போராடி இருந்த மனுஷன் சிவகுமார் பேசுகிறான்னு சொல்லி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து டிவி வச்சு அந்த ப்ரோக்ராமை அதை பார்த்துட்டு மறுநாள் நான் போனேன். கொண்டுட்டடா நீ, இங்கே ட்ரெக்காஸ்ட் டைம் ஓட்டை போட்டிருக்காங்க, அவர் பேச முடியாது, சவுண்டு வராது. அது ஒரு வெள்ளை ஸ்லேட்டில் எழுதி காட்டுன்னு நான் வச்சுருக்கேன். உன்னுடைய ஞாபக சக்தி யாருக்கும் வராது, உலகத்தில் யாருக்குமே வராது. வியாசர பாதத்தில் இல்லாத விஷயங்கள்லாம் சேர்த்து பேசியிருக்கிறேன். கங்க்ராட்ஸ் அப்படி எழுதி கொடுத்து இன்னும் நான் இந்த ஃபைலில் வச்சுருக்கிறேன். இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து 81 வயசில் நீங்கள் இன்னும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. 80 வயசு தாண்டி கை தூக்குங்க யாராவது. 80 வயசு தாண்டி யாராவது கை தூக்குங்கப்பா. ஒருத்தன் கிடையாது. 80 வயசு தாண்டியா? யார் அது? ஒரு கை காட்டுங்க. ஓ தேங்க்யூ. 95 சரி, நீங்கள் என்ன வயசு உங்களுக்கு? நீங்கள் இந்த பக்கம் வாங்க. என்ன 85 வந்துட்டாரு, பட் ஏதாவது பிரச்சனை எனக்கு ஒரு சந்தோஷம். 95 சொல்லுங்க. கலக்கையா
கலக்கையா எனக்கு ஒரு வில்லன் இருக்காங்க பாருங்க, 95 பேருக்கு ஒரு வில்லன் வந்திருக்கா பாருங்க. அப்ப ராவணன் பாருங்க, அதான் நீ முன்னாடியே சொல்லிருந்தா வெற்றி பெற்ற திக்கஜமாறு போடிக்கு மார்பில் குலைத்திருக்கும் அட்டதுக்கு கேட்டு ராவணன் நான் என்னடா இது? சங்கத்தை போலவாள் பாரு, சங்கத்தை போலவாள் பாட சங்கத்தோட பொற்பதக்கம் பங்கத்தை போல் நாளை பாரிசு அடித்தார் எனக்கு இங்கில்லை என சொல்லி கழித்தார். இந்த பாட்டு மாதிரி இருக்கிறது. கடவுள் கடவுள் என்பது அது கொட்டி முடியல பரவாயில்ல, சிங்கம் பாவட்டேன் எனக்குன்னு ஒரு பிள்ளை வந்திருக்கா பாரு. இன்னைக்கு நம்ம தமிழ்களுக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு. சூப்பர், தேங்க்யூ. அப்படியா? டிகேஸா? சண்முகம் இருந்தாங்க, ஏபி நாராஜ் இருந்தாரு, எஸ்வி சுப்பையா இருந்தாரு, எஸ்எஸ் ராஜன் இருந்தாரு. பாருங்க பாருங்க, எங்கதான் ஒரு மனுஷன் இருக்காங்க. அப்பா அப்பா அவங்க கால் விழுக்க மாட்டாங்க. ஓ பின்னிட்டு எனக்கு சல்யூட்டி அன்னைக்கு இன்னைக்கு இந்த வருஷப்படப்பட உங்களுக்கு நாள் பார்த்துட்டேன். சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். பேட் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.